இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் தேர்ந்து கொண்ட பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 31-32. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினாலொழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தொடர்ந்து நாம் இந்த இயேசுவினுடைய மலை பிரசங்கம் என்பதை சிந்தித்து வருகிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் நாம் இணைந்திருக்கிறோம். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று காலத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் மாற்றத்தின் முகவர்களாக செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டவர்கள்தான் உலகத்தால் மகான்களாக, கொண்டாட்டத்துக்கு உரியவர்களாக, போற்றுதலுக்கு உரியவர்களாக, வணக்கத்துக்கும் உரியவர்களாக திகழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் கலந்துரையாடல் செய்தோம். இறுதியாக அவரவர் தன் வாழ்க்கையை தன்னுடைய விருப்பத்தில், தன்னுடைய சுதந்திரத்தில், தன்னுடைய வாழ்க்கையை தானே தனக்கு சொர்க்கமாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வதை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற இந்த திருமறை பகுதி மிகவும் சிக்கலானது. இன்னொன்று சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், சென்சிட்டிவ் ஆனதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமானது, உணர்வு மயப்பட்டது. ஒரு பொது தீர்மானத்திற்கு அவ்வளவு எளிதாக வர முடியாத ஒரு பகுதி. ஆனாலும் நாம் முயற்சிப்போம். இது இவ்வாறு துவங்குகிறது: தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் அவளுக்கு தள்ளுதற் சீட்டை கொடுக்க வேண்டும் என்று உரைக்கப்பட்டது. இது முற்காலத்தில் நடந்த ஒரு முற்போக்கு சிந்தனை. இந்த சிந்தனை மோசேயின் காலத்தில் உருவானது. இந்த பைபிள் வேதாகமம் எழுத துவங்கிய காலத்தில் தான் உலகம் முழுவதிலும், அதற்கு கொஞ்சம் முன்பாக, பைபிள் எழுத துவங்கியதற்கு கொஞ்சம் முன்பான காலத்தில் தான் உலகம் முழுவதிலும் ஆணாதிக்க சிந்தனை தலை தூக்கி இருந்தது அல்லது துவங்கி இருந்தது. மனிதன் இந்த உலகத்திலே தோன்றி 6000 ஆண்டுகள் தான் ஆகிறது என்பது பைபிளின் வரையறை. ஆனால் அறிவியலின் வரையறை, உலக வரலாறுகளின் வரையறை, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனித இனம் இந்த பூமியில் தோன்றிவிட்டது. அது நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்தே அவர்கள் தந்தை வழி சமூகமாக அறியப்பட்டிருக்கவில்லை. ஆண் குடும்பத்தின் தலையாக, ஆண் குமுகத்தின் தலையாக, ஆண் ஒரு நாட்டின் தலையாக, ஆண் ஒரு இனத்தின் தலையாக என்றுமே இருந்ததில்லை. மனித சமூகம் முதன்மையாக தாய் வழி சமூகமாகத்தான் அறியப்பட்டிருந்தது. நீண்ட நெடுங்காலமாக தாய் வழி சமூகமாகத்தான் மனிதர்கள் இருந்து வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அந்த தாய் வழி சமூகமாக மனிதர்கள் இருந்தபோது இலக்கியங்கள்
வரலாறுகள், தத்துவங்கள் எழும்பியுள்ளது, சிலவைகள் எழுதப்பட்டும் உள்ளது. ஆனால் அதிகமான தத்துவங்கள், வேதங்கள், சமயங்கள் தந்தை வழி சமூகம் உருவான பிறகும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிற்குமே மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதை முதன்மையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் என்று மோசே குறிப்பிடும்போது, மோசேயினுடைய காலத்தில் அவர் சார்ந்திருந்த அந்த இஸ்ரேல் இனத்தில் பெண்களின் நிலைப்பாடு என்ன? பெண்கள் எவ்வாறு அங்கு நடத்தப்பட்டார்கள், மதிக்கப்பட்டார்கள், கணிக்கப்பட்டார்கள்? இஸ்ரேல் இனத்திலே பெண்கள் முன்னுரிமைப்படுத்தப்படவில்லை. முன்னுரிமை மட்டுமல்ல, அவர்கள் எந்த உரிமையும் அற்றவர்களாகத்தான் அங்கு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு யூதனாக இருக்கிறவர், ஒரு யூத ஆண் தன்னுடைய அதிகாலை முதன்மையான வேண்டுதலில், ஆண்டவரே, என்னை புறஜாதி ஆணாகவோ பெண்ணாகவோ நாயாகவோ படைக்காததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று வேண்டுதல் அவர்கள் வழக்கத்தில் இருந்தது, இருக்கிறது. அப்படி என்றால் பெண்ணாக பிறப்பது ஒரு இழிப்பிறப்பு. யூதன் அல்லாத ஒரு ஆணாக பிறப்பது இழிப்பிறப்பு. புறவினத்தாராக, யூதர் அல்லாதவராக, இஸ்ரேல் அல்லாதவராக பிறப்பது ஒரு இழிப்பிறப்பு. அது நாய்க்கு சமமான பிறப்பு. அது ஒரு கருதுகோளுக்கு உரிய ஒரு பிறப்பு அல்ல. முன்வைத்து மதிக்க வேண்டிய ஒரு பிறவி அல்ல. அது மிகவும் இழிவானதாக கருதப்பட்டு இருந்தது. அந்த கருதுகோளால் தான் இந்த இஸ்ரேல் இனத்தின் மக்கள், குறிப்பாக ஆண் மக்கள், அவர்கள் வீட்டு பெண்களை எந்த நிலையிலும் அவர்கள் முதன்மைப்படுத்துவது இல்லை. அவர்களுடைய வழிபாடுகளில், அவர்களுடைய தொழுகை தலங்களில் அவர்களுக்கு இடமில்லை. அவர்களுடைய தலைமுறை அட்டவணையில், கணக்கெடுப்புகளில் அவர்கள் பெண்களுடைய பெயர்களை பதிவு செய்வது இல்லை. அவர்கள் பெண்களை வீட்டு வேலைகளை செய்கிற, ஆணுக்கு இன்பத்தை வாரி வழங்குகிற, ஆணுக்கு அவனுடைய சந்ததியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாகத்தான் பெண்களை பாவித்தார்கள். ஆகவே பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான முதன்மை, பெண்ணுக்கான விருப்பங்கள், பெண்ணுக்கான சட்டதிட்டங்கள் அனைத்துமே அங்கு வழக்கொழிந்துதான் இருந்தது. அவ்வாறான சூழலில்தான் இந்த மோசே அந்த இன மக்களுக்கு நெறிக்கெட்டு இருந்த, தவறி இருந்த, சிதைந்திருந்த அந்த சமூகத்துக்கு சில சட்டங்களை வகுக்கும் போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை மனதில் கருதி இந்த சட்டத்தை வகுக்கிறார். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் என்றால் என்ன சொல்ல வருகிறார்? எவனுக்கும் தன் மனைவியை தள்ளிவிடுகிற உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் இங்கு புதைந்திருக்கிற முதன்மையான கருத்து. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் என்றால் எவனும் தன் மனைவியை தள்ளிவிடலாம். அதில் எந்த சிக்கலும் இல்லை. அது அவ்வளவு தள்ளிவிட முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் அல்ல. அது எளிதான ஒரு செயல், அது யதார்த்தமான ஒரு செயல், அதாவது நடைமுறையில் சாத்தியமாகிற ஒரு சாதாரண செயல். அது அவ்வளவு கடினமான ஒன்று அல்ல. ஆனால் அவ்வாறு நீங்கள் தள்ளிவிடும் போது, அப்படிதான் தள்ளிவிடப்பட்டு கொண்டிருந்தார்கள். திருமணம் செய்வார்கள், சில மாதங்களில் அவளை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள். அதற்கான காரணங்கள் கூட அவர்கள் சொல்லுவதில்லை. அதற்கான காரணங்கள் எதையும் சபையில் முன்வைப்பதில்லை. அதற்கான முறையான எந்த ஒரு தழுதற்சீட்டையும் அந்த பெண்ணிடத்தில் அவர்கள் ஒப்படைப்பு செய்வதில்லை. இவ்வாறு ஏராளமான பெண்கள், ஏன்னா அந்த மோசே எழுதுகிற சட்டங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு யுத்தம் செய்ய போனாலும் அங்குள்ள ஆண்களை எல்லாம் கொன்று விடுங்கள், அங்குள்ள பெண்களை எல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட பெண்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து
சில நாட்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, தங்கள் நாட்டுக்காக, ஊருக்காக துக்கம் கொண்டாட விடுங்கள். அந்த துக்க நாட்கள் முடிந்தவுடனே அவளை நீங்கள் உங்கள் விருப்பப்படி மனைவியாக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். அப்படியானால் என்ன? ஒரு ஆண் எத்தனை மனைவி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். புறவினத்தில் இருந்து யுத்தம் செய்ய போகிறதிலிருந்து எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் அடிமைகளாக கொண்டு வரலாம். அவர்களுடைய விருப்பு, அவர்களுடைய தேவை, அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய உணர்ச்சி, அவர்களுடைய உரிமை என்று எதையும் பொருட்படுத்தாமல், மதிக்காமல் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்து கொண்டு சில காலங்களிலே பிடிக்காமல் போனால், குறை கண்டுபிடித்தால் அவர்களை விருப்பப்படி இவர்கள் சுதந்திரமாக தள்ளி வைத்து விடலாம். அப்படி தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கு என்ன வாழ்வு? அப்படி தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கு, மனம் ரத்து செய்யப்பட்டவர்களுக்கு, மனம் முறிவு செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை என்ன? அதற்கெல்லாம் சிந்தனை கிடையாது. அது ஒரு ஆணுடைய சுதந்திரம், அது ஒரு ஆணுடைய உரிமை என்கிற நிலையில் தான் அவர்கள் இருந்து வந்தார்கள். இந்த சீர்கேடு அந்த சமூகத்தில் வெகு அதிகமாக இருந்தது. ஏராளமான பெண்கள் அந்த சமூகத்தில் இப்படி தள்ளப்பட்டவர்களாக, விவாகரத்து, மன முறிவு பெற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, கைம்பெண்களாக ஏராளமான பெண்கள் இருந்தார்கள். பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தார்கள். அவர்கள் மதிக்கப்படவே இல்லை. இதனை முறைப்படுத்துவதற்கு மோசேயின் காலத்தில் மோசே ஏற்படுத்திய ஒரு முற்போக்கு சிந்தனையின் வெளிப்பாடுதான், நீங்கள் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட விரும்பினால் அதற்கான காரணத்தை சொல்லி, அந்த காரணத்தை வலுப்படுத்தும் விதத்திலே 2 சாட்சிகளை ஏற்படுத்தி, சபையிலே அதனை அம்பலப்படுத்தி, 2 சாட்சிகளோட ஒரு விவாகரத்து பத்திரம், திருமண முறிவுக்கான ஒரு பத்திரத்தை எழுதி அவள் கையில் கொடுத்து, அதன் பிறகு அவளை தள்ளிவிடுங்கள் என்கிறார். இதனால் என்ன நடக்கும்? இதுவரைக்கும் ஒரு 2 சாட்சி வைக்காம, எந்த ஒரு காரணமும் குறிப்பிடாம, ஒரு தள்ளுதற்சீட்டு பத்திரத்தை எழுதாம, சபையாருக்கு முன்பு அம்பலப்படுத்தாம, அவரவர் விருப்பம் போல பெண்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தின அல்லது தள்ளி வைத்த காலம் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போது என்ன நடக்கிறது? அதனை இவர் கொஞ்சம் தன்னுடைய காலத்தில் தனக்கு ஏற்பட்ட முற்போக்கு சிந்தனையினால் அதனை இன்னும் கொஞ்சம் அவர் குறைக்க பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த இஷ்டத்துக்கு விவாகரத்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நிலையை கொஞ்சம் குறைக்க பார்ப்பதின் விளைவுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெண்ணை இதற்காக நான் தள்ளி விடுகிறேன், இவளை இனி என்னால் மனைவியாக என்னோடு வைத்திருக்க முடியாது, ஏனென்றால் இவளிடத்தில் நான் இந்த குறையை கண்டுபிடித்தேன். அந்த குறையை நிரூபிப்பதற்கு சாட்சி வேணும், அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு சாட்சி வேணும். அங்கே 2 மூப்பர்களோ அல்ல ஊர் தலைவர்களோ யாரோ பொறுப்பாளர்களோ அவர்கள் கையொப்பமிட வேண்டும். அப்படி ஒரு தள்ளுதற் சீட்டை ஏற்பாடு செய்து அவள் கையில் கொடுக்க வேண்டும். விருப்பத்துக்கு, அவரவர் இஷ்டத்திற்கு விவாகரத்து, மனமுறிவு செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில், ஆணாதிக்கம் அவ்வளவு ஓங்கியிருந்த அந்த சூழலில் அதனை முறைப்படுத்துவதற்கு, அதனை குறைப்பதற்கு ஒரு சிறிய ஒரு ஏற்பாடுதான் இந்த தள்ளுதற் சீட்டு பத்திரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற மோசேயின் ஏற்பாடு. பாருங்க, உலகம் ஒரு சுழற்சி மயமானது. எவைகள் இருந்ததோ அவைகள் இல்லாமல் போகும், எவைகள் இல்லாமல் போனதோ அவைகள் மீண்டும் வரும். எவைகளெல்லாம் ஒரு காலத்தில் முற்போக்கு என்று கருதப்பட்டதோ அவைகளெல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு பிற்போக்குத்தனமாய் மாறிவிடும். எவைகளெல்லாம் ஒரு காலத்தில் பிற்போக்குத்தனமாய் கருதப்பட்டதோ அவைகளெல்லாம் மீண்டும் ஒரு காலத்தில் முற்போக்குத்தனமாய் மாறிவிடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பாருங்களா. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரை, கடந்த 50 ஆண்டுகளாக ஈவே ராமசாமி என்கிறவரை பெரியார் என்றும், பெண்ணுரிமை போராளி என்றும், அவர் தமிழர் தேசியத்தின், தமிழர் மக்களின் தந்தை என்றும், சமூக போராளி என்றும், சமூக நீதி காத்தவர் என்றும், மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் என்றும், பகுத்தறிவு பகலவன் என்றும் கொண்டாடப்பட்டு வந்த அவருடைய முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தலைமுறை, இன்றைய நாளில் அப்படியே தடம் புரண்டு அவரை மிகப்பெரிய ஒரு பிற்போக்குவாதியாக பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய அவலக்கேடாக பார்க்கிறோம். அவருடைய சிந்தனைகள் அத்தனையும் இனத்திற்கான கேடானவைகள் என்று பார்க்கிறோம்.
அன்றைக்கு முற்போக்காக எவைகள் கருதப்பட்டதோ அவைகள் இன்றைக்கு பிற்போக்காக மாறிவிட்டது. காலம் எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும். காலம் எல்லாவற்றையும் சீர்திருத்தம் செய்துவிடும். மோசேயின் காலத்தில் ஏற்பட்ட இந்த முற்போக்கு சிந்தனை ஒரு முழு தீர்வாக அமையவில்லை. குடும்ப பிரச்சனைக்கு, கணவன் மனைவி பிரச்சனைக்கு, ஆண் பெண் உறவுக்கு, திருமண பந்தத்திற்கு இந்த மோசேயினுடைய முற்போக்கு சிந்தனை, இந்த சட்ட வரைவு ஒரு முழுமையான தீர்வாக அமையவில்லை. அந்த முழுமையான தீர்வாக அமையாதபடினாலே அந்த முற்போக்கு இப்பொழுது இயேசுவின் காலத்திலே பிற்போக்குத்தனமாக பார்க்கப்படுகிறது. அதனினும் மேலான ஒரு வரையறை தேவை என்று இங்கு காலத்தால் கருதப்படுகிறது. ஆகவே தான் நான் முதலிருந்து சொல்லுகிறேன், காலம் தான் தீர்மானிக்கிறது. காலத்தில் வாழ்கிற மனிதர்கள் தான் தங்கள் வாழ்க்கைக்கான வரைமுறைகளை, நெறிமுறைகளை, சட்டங்களை வரையறை செய்வதற்கான தகுதியானவர்கள். இந்தியாவின் அவல நிலை என்ன என்றால், 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக அம்பேத்கர் உள்ளிட்ட சட்ட வரையறை குழு எவ்வித அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினதோ அதுவே இன்றைக்கு போதுமானது என்கிற அது ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த மூட நம்பிக்கை தான் இன்றைய இந்திய அரசியலின், இந்திய குடிவாழ் மக்களின், இந்திய நாட்டு வளர்ச்சியின் கெடுதியின் அனைத்துக்கும் காரணமாக அமைவது அந்த சட்டத்தின் மீது கொண்டிருக்கிற மூட நம்பிக்கை. ஆக உண்மையிலேயே என்ன நடக்க வேண்டும்? இன்றைக்கு வாழ்கிறவர்கள், இன்றைய சூழலில், இன்றைய வளர்ச்சி போக்கு, இன்றைய உலக போக்கு, இன்றைய உலகத்தின் தேவை, இன்றைய மனிதர்களின் அறிவு வளர்ச்சி, இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு சட்டங்கள் மாற்றம் பெற வேண்டும். வரையறைகள் திருத்தம் செய்ய வேண்டும். சீர்திருத்தங்கள் எல்லா காலத்திலும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் காலையில தூங்கி எழுந்து பல் துலக்கிற மாதிரி, தினமும் காலையில தூங்கி எழுந்து குளிக்கிற மாதிரி, காலத்தால் காலம் பிறக்க பிறக்க, புதிய நாட்கள் பிறக்க பிறக்க நம்முடைய வரையறைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் சீர்திருத்தம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்றைய சிந்தனை கொண்டு, நேற்றைய புரிதலை கொண்டு, நேற்றைய அறிவை கொண்டு, நேற்றைய அனுபவங்களை கொண்டு இந்த நாளையும் வாழ்ந்துவிட முடியும் என்று நாம் நினைக்கிறோமே, அதுதான் முதன்மையான தவறு. இந்த நாள் வேறு, இந்த பொழுது வேறு, இந்த விடியல் வேறு, இன்றைக்கான காலம் வேறு, இன்றைக்கான பருவம் வேறு, இன்றைக்கான சூழல் வேறு, இன்றைக்கான சந்தர்ப்பங்கள் வேறு, இன்றைக்கான தேவைகள் வேறு, இன்றைக்கான வளர்ச்சி போங்கு வேறு, இன்றைக்கான மாற்றங்கள் வேறு, இன்றைக்கு தேவைப்படுகிற திறன்கள் வேறு என்பதை நாம் முதலாவது உள்வாங்க வேண்டும். ஆனால் மனித மனம் எப்பொழுதுமே பழமைகளிலே, பாரம்பரியங்களிலே மிகவும் ஊறி போய் கிடக்கிறது. பழக்க வழக்கங்களுக்கு மனித மனம் ஆட்பட்டு கிடக்கிறது. அதுவே மனித மனதிற்கான அடிமைத்தனமாகவும் இருக்கிறது. ஆனால் மனம் ஒரு வெளி, மனம் ஒரு பரந்த வியாபக தன்மையோடு இருக்கக்கூடியது. மனம் மாற்றத்துக்கு உட்பட்டது. மனம் புதியவைகளை புழங்கக்கூடியது, புதியவைகளிலே பழகி புழங்கக்கூடியது. மனம் புதியவைகளை புகுந்து விளையாடக்கூடியது. ஆனால் அந்த மனதை நாம் பழமைகளுக்குள் வசியப்படுத்தி வைத்திருக்கிறோம், பழமைகளுக்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படி பழமைகளிலே மனம் அடிமைப்பட்டு இருக்கும்படியாகத்தான் மதங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மதங்கள் வேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வேதங்கள் தான் மனதை வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறது. மனதிற்கான ஒரு சிறைக்கூடமாகத்தான் மதங்கள் இருக்கிறது. மனித மனதிற்கான ஒரு வேலியாகத்தான் வேதங்கள் இருக்கிறது. மனிதன் என்றாலே அவன் மனம் கொண்டு வாழ்கிறவன், மனதால் வாழ்கிறவன். நிற்பன, நடப்பன, ஊர்வன, பரப்பன என்ற வகைகளில் பல உயிரினங்கள் இருக்கிறது. அதிலே மனதால் வாழ்வன என்கிற நிலையில் 6வது அறிவு உயிரினமாக இருக்கக்கூடியவன் மனிதன். அந்த மனிதனுடைய தேவை என்ன? அவன் மனம் கொண்டு உணர்கிறான், மனம் கொண்டு அவன் புரிகிறான், மனம் கொண்டு அவன் அறிகிறான், மனம் கொண்டு அவன் சந்தர்ப்பங்களை ஆராய்ந்து பார்க்கிறான், சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறான். இன்றைய இந்த நேரத்தின் இந்த இடத்தின் சூழல் என்ன, தேவை என்ன என்பதை அவன் உள்வாங்குகிறான். ஆகவே தான் நம்முடைய முன்னோர்கள் இடம், பொருள், ஏவல் என்றார்கள். காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டு, தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு, தன்னுடைய புரிதலை அவன் அதிகப்படுத்திக் கொண்டு,
அதற்கு இசைந்து வளர்ந்து வாழக்கூடிய நிலையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் ஒரு காலமும் சுயமாக சிந்தித்து விடக்கூடாது. அவன் சூழலுக்கு ஏற்ப செயல்படக்கூடாது. அவன் மாற்றங்களின் முகவனாக இருந்து விடக்கூடாது. எந்த ஒரு புதிய மாற்றங்களையும் சமூகத்தில் அனுமதிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட கட்டுக்கோப்பில், ஒரு குறிப்பிட்ட வரையறையில், ஒரு குறிப்பிட்ட சிறையில் மனிதர்களை அடைத்து வைத்து நீண்ட நெடுங்காலத்துக்கு அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஒரு கூட்டம் இந்த வேத புத்தகங்களை உருவாக்கியது, இந்த மதங்களை நிலைநாட்டியது. அதிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வரையறை செய்திருக்கிறார்கள். அது மனித வாழ்க்கையோடு தொடர்புடைய அத்தனை முறைகளையும் அது வரையறைப்படுத்தி இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கும் ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய திருமண உறவை பற்றி தனக்கு என்ன விதமான இடர்பாடுகள் நேர்ந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும் உடனே போய் வேத புத்தகத்தில் போய் முட்டுகிறான். என்ன சொல்லுகிறது? நான் எப்படி வாழ்வது? என் மனைவியை நான் வைத்துக் கொள்வதா, தள்ளி விடுவதா, நான் எப்படி நடத்துவது, என்ன சொல்லுகிறது என்று அங்கே போய் தேடுகிறான். பைபிள் சொல்லிவிட்டது, பைபிள் சொல்லிவிட்டது, பைபிள் சொல்லிவிட்டது என்கிறான். ஏன் பைபிள் எப்போது சொன்னது? பைபிள் யாரால் எழுதப்பட்டது? எப்போது எழுதப்பட்டது? அந்த பைபிள் எழுதும் போது இருந்த அவர்களுடைய வாழ்க்கை சூழல் என்ன? அந்த சூழலும் இன்றைக்கு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலும் ஒன்றுபட்டு வருமா? அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு முறை, அறிவு முறை, வாழ்க்கை முறை, அவர்கள் புரிந்திருந்த புரிதல்கள் இன்றைக்கு எனக்கு இருக்கிற வாழ்க்கை முறை, புரிதல்கள், கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் ஒன்றுதானா? காலத்தால் எவ்வளவு பிந்தியது. இப்ப இயேசு இங்கு சொல்லுகிறார், உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது ஒரு காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது, ஒரு காலத்தில் அப்படி உங்களுக்கு உரைக்கப்பட்டது. மோசே உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறான், எழுதியிருக்கிறான், உங்களுக்கு சட்டத்தை அவன் வழங்கி இருக்கிறான். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அந்த அழுத்தத்தில் நாம் என்ன உணர்கிறோம்? நேற்றைய பொழுதை, நேற்றைய அனுபவத்தை, நேற்றைய அறிவை, நேற்றைய காலத்தால் நடந்து முடிந்த கடந்து போனவைகளை கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் முழுவதும் புகுத்த முடியாது. அப்படின்னா பழமையெல்லாம் அழித்து விடலாமா? பழமை எதுவுமே புதுமைக்கு வராதா என்று இல்லை. ஏனென்றால் நேற்றைய பழமை என்பது நேற்று புதுமையாகத்தான் இருந்தது. இன்றைக்கு தான் அது பழமை. இன்றைய புதுமை நாளைக்கு பழமையாகத்தான் போகிறது. ஆக பழமையும் புதுமையும் இணைந்ததுதான் வாழ்க்கை. இயங்கியல் என்பதே, இந்த இயற்கையின் இயக்கம் என்பதே பிறப்பது, இறப்பது, இருப்பது, இல்லாமல் போவது, ஆக்கப்படுவது, அழிக்கப்படுவது என்கிற சுழற்சியில் தான் அனைத்தும் இருக்கிறது. ஆக எந்த காலத்திற்கு, எந்த இடத்தில், எந்த மனித வாழ்க்கை முறைமைக்கு என்ன விதமான சட்ட ஒழுக்கங்கள் வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இறந்தவர்கள் கையில் இல்லை, அது வாழ்ந்து கொண்டிருக்கிற இருப்பவர்கள் கையில் இருக்கிறது என்கிற முதன்மை உண்மையை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு மோசே இல்லை. மோசே இப்போது இல்லை, அவர் இறந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருப்பு இன்றைய பூமியில், இன்றைய உலகத்தில் உண்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இருப்புக்கான வரையறையை தீர்மானிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. அது இறந்து போன யாருக்கும் கிடையாது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்பாக அப்படி உரைக்கப்பட்டது. தள்ளுதற் சீட்டை கொடுத்தால் குடும்பம் சரியாகி விடுமா? கணவன் மனைவி உறவு சரியாகி விடுமா? திருமணத்தில் ஏற்படுகிற சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விடுமா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம், குழம்பு சரியா வைக்க தெரியல, அவ குளிக்க மாட்டேங்கிறா சரியா, அவ உடம்பு மேல நல்லா வாசம் வரல, வேர்வை நாற்றம் அடிக்குது, அவ மூக்கு ஒழுகுது, இல்லை என்னுடைய தாய் தந்தையார் அவ சரியா கவனிக்க மாட்டேங்கிறா, இல்லை எனக்கு ஸ்டோர் போட்டு வைக்கிறா ஆனால் டம்ளரில் தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டேங்கிறா என்று ஏதாயிலும் ஒரு காரணம் எழுதி, ஆமாம்மா நாங்கள் கூட பார்த்தோம் அப்படிதான் செய்கிறா அப்படின்னு 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டுட்டா டைவர்ஸ் பண்ணிடலாமா? மனமுறிவு பத்திரம் கொடுத்து அனுப்பிடலாமா? அப்படி ஏதாயிலும், அதான் சொல்றாரு, தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன். அப்ப இங்க பேசுறது என்னது? தள்ளுதற் சீட்டு. சீட்டு சரியா இருக்கா? சீட்டுல சரியான காரணம் குறிச்சிருக்கிறாங்களா? சீட்டுல சரியா 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்களா? சீட்டு சரியா இருக்கா? அப்போ தள்ளு. சரியா? அப்படின்னா இந்த சீட்டை கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் சாத்தியமோ, யாராலெல்லாம் 2 சாட்சியை செட் பண்ண முடியுமோ, யாராலெல்லாம் குறை சொல்லி 2 காரணத்தை எழுத முடியுமோ, அந்த குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போயிடலாம், அந்த பெண்களை எல்லாம் தள்ளிடலாம்.
அப்படிதானே பொருள். இது எப்படி ஒரு தீர்வாகும், இது எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? சரி, இது மோசேயின் காலத்தின் முற்போக்குத்தன்மை அவ்வளவுதான் இருந்தது. இப்ப இயேசுவின் காலத்துல இயேசுவினுடைய முற்போக்குத்தனம் என்னன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அப்பா மோசே ஒரு காலத்துல இது எப்படி இருந்தது, எந்த விதமான காரணம் இல்லாம இஷ்டத்துக்கு பெண்களை தள்ளிடலான்ற ஒரு ஆணாதிக்க போங்கல் இருந்தது. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு காரணம் எழுதி சாட்சி கையெழுத்து போட்டு தழுதற் சீட்டை கொடுத்தாதான் டைவர்ஸ் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாதுன்னு வந்தவொடனே அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 100 நடந்தது, ஒரு பாதிக்கு மேல அது குறைஞ்சிருக்கும். சரியா, ஒரு 60% என்ன பண்ணிருக்கோம், குறைஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு, கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனா அதுதான் முடிவா, அதுதான் தீர்வா, அதுதான் முழு தீர்வானா இல்ல. இப்ப இயேசு இவருடைய காலத்தில் சொல்லுகிறார், தள்ளுதற் சீட்டை கொடுக்கும் போது எல்லா காரணமும் கொடுக்க முடியாது, எல்லா காரணத்துக்கும் தள்ள முடியாது. குழம்பு சரியா வைக்கல, பெற்றோரை மதிக்கல, இல்லை எனக்கு சோறு போடல, தண்ணி வைக்கல, வேர்வை நாற்று அடிக்குது, என்ன எல்லா காரணத்தையெல்லாம் எந்த காரணத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்லி ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கணும். அந்த காரணம் அவர் வேசித்தனம் பண்ணா, இன்னொரு ஆம்பளை கூட படுத்துட்டு இருந்தா, அதை பார்த்து நேரடி சாட்சி இருக்கா? அந்த காரணத்தினால மட்டும் நீ உன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் என்பது இயேசுவின் காலத்தில் அவர் முன்வைக்கிற ஒரு முற்போக்குத்தனம். அந்த 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 பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அதிகபட்சமான தீர்வு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிக்கல் குறையும். எல்லா பெண்களும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. எல்லா ஆண்களும் இஷ்டப்படி தன்னுடைய மனைவிகளை வேற எந்த காரணத்தினாலும் வேற யாரும் கல்யாணம் பண்றதுக்கும் தள்ளிவிட முடியாது. அப்புறம் இதே கண்ணோட்டத்துல சிசிடிவி கேமரா வச்சு அவ யார் கூட பேசுறா, யார் கூட படுக்கிறா, என்ன பண்றான்றத பார்த்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஆகவே இந்த காரணம் என்று ஒன்று வைக்கும்போது இன்னும் அந்த விவாகரத்து குறைக்கப்படுகிறது, மனமுறிவு குறைக்கப்படுகிறது. பெண்களை ஆண்கள் தன்னுடைய விருப்பம் போல தள்ளிவிடும் போங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு காரணத்தினால் ஒழிய வேறு எதுனாலும் வைக்கக்கூடாது என்கிறார். சரியா, இப்போ நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மோசே சொன்னபடி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டபடி இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த சட்டத்தின்படி சரியான காரணத்தை எழுதி 2 சாட்சி கையெழுத்து போட்டு டைவர்ஸ் பண்ணிடலாமா? இல்ல இயேசு சொன்னபடி வேசித்தனத்தை கண்டுபிடிச்சா டைவர்ஸ் பண்ணிடலாமா? என்ன செய்யறது? நாம எப்படி சிந்திக்கிறது? நம்முடைய முற்போக்குத்தனம் இன்றைக்கு எவ்வாறு? இப்பொழுது இயேசு அன்னைக்கு சொன்னார் இல்லையா, தள்ளுதற் சீட்டை கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது என்று சொன்னாரு. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. இப்ப நாம சொல்லணும், மோசேயின் காலத்தில் இப்படி உரைக்கப்பட்டது, இயேசுவின் காலத்தில் இப்படி அந்த முறை மாற்றப்பட்டது, இன்னும் கொஞ்சம் அது கூட்டப்பட்டது, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் உங்களுடைய கருத்து, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முற்போக்கு என்னவா இருக்கும்? இந்த குடும்ப சச்சரவுல, இந்த குடும்ப விவகாரத்துல, இந்த குடும்ப சிக்கல்ல கணவன் மனைவி விவாகரத்து, மனமுறிவு, திருமண பந்தத்தை முறித்து கொள்ளும் இந்த செயலை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, கருதுகோள் என்ன, புரிதல் என்ன, சித்தாந்தம் என்ன, நீங்க என்ன முன்வைப்பீங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் சுயத்திலிருந்து தான் உலகத்தை தான் கண்டறிந்த உண்மைகளை கொண்டு இதனை பற்றி தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கு உரிமை உண்டு என்பதை முதன்மையாக நீங்கள் முன்வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, மோசே சொன்னாரு அவர் பெரும் தலைவர், இயேசு சொன்னாரு அவர் கடவுளுடைய அவதாரம், அவர் உலகம் மீட்பரு, நான் யார் இதுக்கு சொல்றதுக்கு நினைச்சீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு கதை. அப்படி நினைச்சாவே நீங்க மோசையும் படிக்க கூடாது, இயேசுவும் படிக்க கூடாது. நீங்க தான் சாதாரணமானவங்களாச்சே, அவங்களோட எந்த விதம் தொடர்பு படாதவங்களாச்சே, அப்புறம் எப்படி நீங்க அதை படிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லைதான். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், யார் உயிரோடு வாழுகிறோமோ அவர்கள் உலகத்தை உற்று கவனித்து உலகத்தின் போக்கை புரிந்து கொண்டு உலகத்தினுடைய வாழ்வை, உலக மனிதர்களின் வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளின் பொருட்டு ஏற்படுத்த வேண்டிய சட்டங்களையோ வரைமுறைகளையோ வரையறைகளையோ ஒழுக்கங்களையோ சிந்திப்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் உரிமையுடையவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் மக்களாட்சியில அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றும் போது மக்கள் ஒப்புதல் என்கிற ஒன்று கோரப்படுகிறது. எந்த ஒரு சட்டத்தை அதிகபட்சமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது. பாருங்க, மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு
ஆணையை பிறப்பிக்கிறது. என்ன நடந்தது? திரள் கூட்டம் தமிழர்கள் மெரினா கடற்கரையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள், கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முடக்கப்பட்டு விட்டதே. அப்படியானால் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சட்டங்கள் மீது உரிமை இருக்கிறது, அதனை தீர்மானிக்கும் உரிமை இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்கிறவர்கள் நாம், வாழ்வின் தேவை நம்முடையது. குடும்பம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் சார்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஆக அமைப்பிலே என்ன நடைபெற வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மோசேவினுடைய பின்னணி, மோசே வாழ்ந்த காலம், அவருடைய சூழல், அன்றைக்கு இருந்த அந்த நிலவரம் முழுமைப்பட்டதல்ல. மோசே அதை முழுமையாக உள்வாங்கி இருக்கவில்லை. ஆக மோசே கொடுத்த தீர்ப்பு அங்கு முழுமை பெறவில்லை. இயேசுவின் காலத்திலும் இயேசு இந்த குடும்பத்தை பற்றி, இந்த விவாகரத்தை பற்றி அவர் கொடுக்கிற இந்த தீர்ப்பும் முழுமையானதல்ல. ஆகவே இது முழுமை பெறவில்லை. என்னங்க, இயேசுநாதரோட நீங்க பெரியாளா? இயேசுநாதர் கொடுத்த தீர்வு முழுமை இல்லையா? முடிவு வரவில்லை. ஆம், இயேசுநாதர் கொடுத்த தீர்வு முழுமையானது. அது முடிவை பெற்றிருந்தால் இன்றைய உலகத்தில் இந்த சிக்கல் தீர்ந்திருக்க வேண்டும். ஆனால் சிக்கல் பெருகி இருக்கிறது. இன்றைக்கும் இந்திய நீதிமன்றத்திலே, தமிழ்நாட்டு நீதிமன்றத்திலே அதிகபட்சமான வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய விவாகரத்து வழக்குகள் மற்றதை விட அதிகமாக இருக்கிறது. ஏன்? விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாமையே, டைவர்ஸ் வரைக்கும் போகல, விவாகரத்து கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணல, ஆனால் வீட்டுக்குள்ளேயே விவாகரத்து ஆன மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டம் அதிகம். வாழ்ந்துட்டு இருக்கும் போதே குடும்பத்திலேயே, வீட்டுக்குள்ளவே விவாகரத்து ஆனவங்க போலவே வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதியர்கள் உலகத்தில் அதிகம். அந்த ஆண் பெண் உறவை இது சரிப்படுத்தவில்லை, முறைப்படுத்தவில்லை, நெறிப்படுத்தவில்லை, இதற்கான ஒழுங்கை தீர்மானிக்க முடியவில்லை. காரணம், சிக்கல் வேற எங்கே இருக்குது. அப்போ அந்த சிக்கல் என்ன? மோசே இந்த சட்டத்தை ஏற்றும் போது அவர் அவருடைய காலத்திற்கு முந்தி இருந்த சமூகத்தை எல்லாம் மனதில் கொண்டு, வரலாற்றை மனதில் கொண்டு, உண்மை நிலையை மனதில் கொண்டு, இயற்கையின் வழிமுறையை மனதில் கொண்டு, இறைவனினுடைய செயல் திட்டத்தை மனதில் கொண்டு இந்த சட்டத்தை வகுத்திருந்தால் அன்றைக்கே இதற்கு தீர்வு கண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அன்றைக்கு அவர்களுடைய சமூகத்தில் இருந்த ஆணாதிக்க போக்கை மட்டுமே மனதில் கொண்டு இந்த சட்டத்தை வகுத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லியிருக்கிறார், தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும். சரி, இயேசுவின் காலத்திலாவது இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்தான் காலத்துக்கு முந்தி பயணித்து முந்தியுள்ள நிலைகளை அறியக்கூடிய வல்லமை பெற்றவராயிற்றே. நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், நான் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே இருந்தேன், என் பிதாவின் மடியில் இருந்தேன், நான் என் பிதாவினிடத்தில் இருந்தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரே. அப்படினால் அவருக்கு உண்மையிலேயே தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? தெரிந்திருக்கும் அல்லவா? உண்மையிலேயே காலத்தின் துவக்கத்தில் ஆண் பெண் நிலை எவ்வாறு இருந்தது? இந்த உலகம் ஆணாதிக்க சிந்தனையில் இருந்தால் வாழுமா, வளருமா, வீழுமா? அல்லது பெண்ணாதிக்க சிந்தனையில் இருந்தால் வாழுமா, வளருமா, வீழுமா? எது முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருப்பார் அல்லவா? அதன் அடிப்படையில் தீர்வு வழங்கியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட தீர்வும் இங்கு வழங்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் என்று மோசே சொல்லி இருக்கிறார் என்றால், ஏன் இந்த இடத்திலே தன் கணவனை தள்ளிவிடுகிற எவனும் என்ற சிந்தனை பதிப்பு செய்யப்படவில்லை? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க மனைவியை தள்ளிவிடலாமா வேணாமான்றது தான் கேள்வியா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, சிக்கலா இருக்குது. அவளை தள்ளிவிடுறதுக்கு சில காரணங்கள் போதும், அவளை தள்ளிவிடுறதுக்கு ஒரே காரணம் போதும் என்று இந்த சிக்கல் தான் பேசப்படுதே தவிர, தள்ளுவதற்கு நீ யார், உன்னை தள்ளுவதா வைத்துக் கொள்வதா என்பதை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்று ஒரு பெண்பால் சிந்தனையிலிருந்து, ஒரு பெண் பக்கத்தில் இருந்து, ஒரு பெண்ணினுடைய உரிமையின் நிலையில் இருந்து இந்த கேள்வியே எழவில்லை, இந்த சிக்கலே பேசப்படவில்லை என்பதுதான் இங்கு முதன்மை பிரச்சனை. இன்றைக்கே அறிவியல் வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. மோசேயின் காலத்துக்கு எத்தனையோ நாம்
முற்போக்கு அடைந்திருக்கிறோம். இயேசுவின் காலத்துக்கு இப்போது எவ்வளவோ நாம் முற்போக்கு அடைந்திருக்கிறோம் என்றால், இந்த காலத்தில் ஆகிலும் உண்மையை உண்மையின்படியே சிந்திக்க நாம் கற்க வேண்டும். ஒரு பெண்ணை தள்ளிவிடுகிற உரிமை, அதிகாரம் ஆணிடத்தில் இருக்கிறதா, அல்லது ஒரு ஆணை தள்ளிவிடுகிற அதிகாரம், உரிமை ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறதா? உண்மையிலேயே மனித சமூகம் ஆண் வழிப்பட்டதா, பெண் வழிப்பட்டதா? ஏன் காலந்தோறும் இந்த ஆணாதிக்கம் இவ்வளவு தலை தூக்கி வருகிறது? புதிய ஏற்பாடு என்று ஒரு நூல் எழுதப்படுகிறது, ஒரு நூல் வைக்கப்படுகிறது. அது கிறிஸ்தவரின் வேதாகமாக வழங்கப்படுகிறது. அதில் மத்தேயு நற்செய்தி நூல் என்கிற முதல் புத்தகம் வைக்கப்படுகிறது. அந்த முதல் புத்தகம் முழு ஆணாதிக்கத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யோசேப்பை பெற்றான், யோசேப்பு இவனை பெற்றான், அவனை பெற்றான், அவனை பெற்றான் என்று முழுவதும் ஆண்கள் பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. இடையில் சில வரலாற்று நிகழ்வுகளை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது, தள்ள முடியாது. அவைகள் இருந்தால்தான் அது முழுமை பெறும் என்பதின் அடிப்படையில் 2 பெண்கள் பெயர்கள் அங்கு கட்டாயம் வந்தாக வேண்டும் என்னும் அடிப்படையில் வந்திருக்கிறது. ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே மனித கூட்டம் இந்த உலகத்தில் உருவான நாள் முதற்கொண்டு பெண் வழி சமூகமாகத்தான் இருந்தது. தாய் தான், பெண் தான் தலைமையாக அறியப்பட்டிருந்தாள். பெண் தான் சமூகத்தை வழிநடத்தினாள். பெண் தான் சமூகத்தை சீர்திருத்தம் செய்தாள். பெண் தான் சமூகத்துக்கு தேவையான அத்தனையும் செய்தாள். ஆண் அடங்கியிருந்தான், ஆண் வேட்டையாடினான், ஆண் வேலையை செய்தான், ஆண் கடுமையாய் உழைத்தான். ஆண் அறிவு வயப்படவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் அறிவு வயப்படவே இல்லை. ஆணுக்கு உடல் உழைப்பு இருந்தது, ஆனால் ஆணுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை. பெண்ணுக்கு பெண் மென்மையானவளாக இருந்தால், அவள் உடல் உழைப்பு அதிகம் செய்யவில்லை, ஆனால் அறிவு வயப்பட்டிருந்தாள். எது வரைக்கும் இந்த பெண் வழி சமூகம் இருந்ததோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எது வரைக்கும் இந்த பெண் தலைமையில் பெண் வழி சமூகமாக இந்த உலகத்தில் மனித கூட்டம் இயங்கியதோ, அது வரையிலும் மதங்கள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. வேதங்கள் எழுதப்பட வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. மனித மனங்களை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மனித மனத்தினுடைய சிந்தனை வளர்ச்சியை தடுப்பதற்கென்றே வேலியாக திட்டமிட்டு சதி சூழ்ச்சியில் வேதங்களை எழுத வேண்டிய அவசியம் இந்த மனுக்குலத்துக்கு ஏற்படவே இல்லை. ஏனென்றால் பெண் அவ்வளவு சிறந்தவளாக இருந்தாள். அவள் இயற்கையின் இறைமையின் நேரடி வெளிப்பாடாக இருந்தாள். சக்தியின் சொரூபமாக அவள் இருந்தாள். அவள் அறிவு நிறைந்தவளாக இருந்தாள். அவள் அன்பை கொண்டு ஆட்சி செய்தாள். ஒரு பெரிய இனத்தையே, ஒரு குமுகத்தையே அவள் தெளிவுற வழிநடத்தினாள். அவள் ஆணை எங்கே வைத்தாலோ அங்கே ஆண் நின்றான். என்ன செய்ய சொன்னாலோ அதை ஆண் செய்தான். ஆண் அடக்கத்தில் இருந்தான், பெண் தான் ஆற்றலில் இருந்தாள். ஆண் உழைத்தான், பெண் தான் அதனை இயக்கினாள். இயக்க சக்தியாக, ஆற்றலாக, அறிவாக பெண் தான் இருந்து கொண்டிருந்தாள். காரணம் என்ன? அதுவரையிலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுப்பதற்கு தான் கொடுக்கிற தன்னுடைய விந்தணு தான் காரணம் என்கிற அறிவு கூட இல்லாமல் இருந்தது. ஆகவே ஒரு பெண் தன்னுடைய உடலில் ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து, அந்த குழந்தைக்கு உடல் கொடுத்து, அந்த உடலுக்கு பல உறுப்புகளை கொடுத்து, தன்னை போல, தன்னுடைய மனைவியைப் போல, தன்னுடைய தாயைப் போல, தன்னுடைய சகோதரியைப் போல, தன்னுடைய சகோதரனைப் போல பிரிதொரு உயிரை உருவாக்கி தன் உடலிலிருந்து வெளியே அனுப்புகிற ஒரு பெரும் சக்தியாய் பெண்ணை மனிதன் கண்டான். அந்த உயிர் அந்த உடலில் உருவாகிறதற்கு தான் கொடுக்கிற விந்தணு ஒரு மூல காரணம் என்கிற அறிவு கூட ஆணுக்கு அன்றைய நாளில் இருந்திருக்கவில்லை. ஆகவே அவன் பெண்ணை போற்றினான், பெண்ணை மதித்தான், பெண் வழி சமூகமாய் தன்னை அவன் ஒப்படைத்திருந்தான். அவளுடைய வழிநடத்துதலில் அவன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கால சுழற்சியில், காலத்தினுடைய மாற்றத்தில், ஏதோ ஒரு சமயம், ஏதோ ஒரு சூழலில்
ஏதோ ஒரு மனிதனுக்கு அறிவு புலர்ந்தது, நான் இல்லாமல் பெண் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது, நான் விந்தணு கொடுத்தால்தான், நான் உயிரணு கொடுத்தால்தான், என்னுடைய ஈகை, என்னுடைய கொடுத்தல், என்னுடைய பங்களிப்பு இருந்தால்தான் பிள்ளையை இவள் பெற்றெடுக்க முடியும் என்கிற அறிவு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே ஆண் தன்னுடைய ஆதிக்கத்தை தலையெடுக்க ஆரம்பித்தான். ஆணாதிக்கம் அன்றைக்கே துவங்கிவிட்டது. அன்றிலிருந்து பெண்ணை மறைக்கவும், பெண்ணை ஒலிக்கவும், பெண்ணை தாழ்த்தவும், பெண்ணை ஒடுக்கவும், பெண்மையை சிதைக்கவும், பெண்மையை வெளியே வர விடாமல், சிந்திக்க விடாமல், அறிவு வயப்பட விடாமல், படிக்க விடாமல், வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் அனைத்திலும் சிறைப்படுத்தி அவன் வைக்க துவங்கினான். அதனை காலந்தோறும் நிலைப்படுத்துவதற்கும், அதனை காலந்தோறும் அந்த நிலையை, ஆணாதிக்கத்தை அழியாமல் பாதுகாப்பதற்குமே அவன் இறைவனுடைய அவதார கதைகளை எழுதினான். அந்த கதையில் ஒன்றுதான் ஆதாமை முதலில் தேவன் படைத்தார் என்பது, ஆதாமில் இருந்து பெண்ணை எடுத்தார் என்பது. அந்த கதைகளின் வெளிப்பாடுதான் கடவுள் ஆண்களாக மட்டுமே அவதாரம் எடுக்கிறார் என்பது. எல்லா புராணங்களிலும், எல்லா இதிகாசங்களிலும் பாருங்கள், விஷ்ணு 10 அவதாரம், பன்றியா கூட அவதாரம் எடுத்திருக்கிறாரு, மீனா கூட அவதாரம் எடுத்திருக்கிறாரு. ஆனா பெண்ணாக அவதரிக்கவில்லை. இறைவன் தானே அவதாரம் எடுத்து பூமியில் வந்தார் என்கிறது. இயேசு என்கிற ஆணாகத்தான் வந்தார் என்கிறது. பெண்மை அங்கு குறிக்கப்படவில்லை. என்ன நடக்கிறது? காலந்தோறும் இந்த மதங்களும் இந்த வேதங்களும் எதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது? எதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது? முதன்மையானவன் ஆண், முதன்மையானவன் ஆண். பைபிள் படிக்கிற எல்லாருடைய மூளையிலேயும் விருடு வேகமா ஏறுற ஒரு கருத்து என்னது? ஆண் முதன்மையானவன். ஆண்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், ஆண்கள் தேவனை ஆராதிக்க பூசை முறைக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆசாரியர்கள் பூரா யாரு? ஆண்கள். லேவியர்கள் பூரா யாரு? ஆண்கள். வேதபாரகர் பரிசேயர்கள் யாரு? ஆண்கள். சீடர்கள் பூரா யாரு? ஆண்கள். நிருபங்களை, வேத நூல்களை எழுதினவர்கள் எல்லாரும் யாரு? ஆண்கள். எங்கே பெண்? பெண் எங்கே? பெண்ணுடைய உண்மை நிலை என்ன? பெண் என்பவள் யார்? ஆணுக்கு பெண் சமமா? ஆண் பெண்ணுக்கு சமமா? இங்க கேள்வியை பாருங்க. ஆணுக்கு பெண் சமமா? ஆணை தான் அப்படி கேட்கணும். பெண்ணுக்கு நீ சமமா? பெண் எந்த விதத்திலும் ஆணுக்கு சமம் இல்லை, ஆண் எந்த விதத்திலும் பெண்ணுக்கு சமம் இல்லை. பெண் ஆணை விட பல மடங்கு சிறந்தவள் என்பதுதான் உண்மை. பெண் வழி சமூகமாக இருந்த வரைக்கும் இவ்வளவு அரசியல் கிடையாது, இவ்வளவு ஆதிக்கங்கள் கிடையாது, இவ்வளவு அதிகாரங்கள் கிடையாது, இவ்வளவு வேதங்கள் கிடையாது, இவ்வளவு மதங்கள் கிடையாது, இவ்வளவு சதிகளும் இவ்வளவு சூழ்ச்சிகளும் கிடையாது. எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்க்கக்கூடியவளாக பெண் தலைவிகள் இருந்தார்கள். எப்பொழுது பெண் தலைமைத்துவ சமூகம் அழிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து இன்று வரைக்கும் சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, மக்களாட்சி, என்ன விதமான ஆட்சி முறைகளை மாறினாலும் இந்த மனித சமூகம் இன்று வரை அமைதிப்படவில்லை, சீர்படவில்லை, ஒழுங்குபடவில்லை, சரிப்பட்டு வரவில்லை. எத்தனை முறைகள் மாறினாலும் இது முடிவுக்கே வராது. காரணம், உண்மையான தலை ஆண் கிடையாது. ஆண் தலைமையை எடுக்கும் வரைக்கும் வீடும் விளங்காது, நாடும் விளங்காது. இங்க ஆண் பெண்ணுக்கு உரிமையை கொடுக்க முயற்சிக்கிறான், ஆண் பெண் உரிமையை பேசுகிறான், ஆண் பெண்ணை முன்னிறுத்த பார்க்கிறான். நீ என்ன செய்யறது? இயற்கையின் படைப்பியலை நீ புரிஞ்சுக்கல, இயற்கையினுடைய இயக்கத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. இறை என்னும் அந்த இயக்கத்தை ஆண்மையாகவும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல், அந்த ஆற்றலால் படைக்கப்படுகிற படைப்புகள், வடிவமைப்புகள் அத்தனையும் பெண்மையாக இங்கு உருவகித்து பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆதி காலங்களிலே கடவுளர்களை, தெய்வங்களை, குலதெய்வங்களை பெண்மையாகத்தான் வர்ணித்து வணங்கினார்கள். ஆனால் காலம் புரட்டி போடப்பட்டது. மனிதன் அறிவுச்செருக்கு அடைந்தான், ஆணாதிக்கம் எழுந்துவிட்டது. ஆகவேத்தான் பைபிள், பகவத்கீதை, குரான், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்துமே இந்த ஆணாதிக்கத்தை காப்பாற்றுவதற்கென்றே இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியில் வந்தவர் தான் பவுல் சொல்லுகிறார், பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்கிறார்.
ஆதாம் தான் முதலாவது படைக்கப்பட்டால், பெண் அமைதலாக இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படித்தான் வேதாகமம் முடிகிறது. மோசேயினுடைய காலத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இயேசு, மோசேயினுடைய சட்டங்கள் இந்த காலத்துக்கு பொருத்தமானதோ போதுமானதோ இல்லை, அதிலே சீர்திருத்தம் வேண்டும், அது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கு ஒரு சீர்திருத்தம் செய்கிறார் என்றால், இன்றைக்கு இயேசுவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற நாம் அந்த காலத்தில் அவர் கொடுத்த வரையறையை தாண்டி இன்றைக்கு தேவையான சீர்திருத்தத்தை செய்யாவிட்டால் நாம் இந்த காலத்தில் வாழ்ந்தும் இறந்தவர்களாகத்தான் இருப்போம். இந்த காலத்தில் இருந்தும் இயங்கியும் இறந்தவர்களாகத்தான் இருப்போம். இருக்கிறோம் என்றால் திருத்தம் செய்வதற்கு நாம் உரிமையானவர்கள், இறந்தோம் என்றால் நாம் திருத்தம் செய்ய இயலாது. நாம் இருக்கிறவர்களா இறந்தவர்களா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது என்ன? தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும். யார் இதை திருத்தி எழுதுவது? தன் கணவனை தள்ளிவிடுகிற எவளும். அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அவன் வேசித்தனம் பண்ணுகிற முகாந்திரத்தினால் ஒழிய வேறு எதற்காக அவனை தள்ளக்கூடாது என்ற ஒரு உரிமையை, ஒரு சட்டத்தை, ஒரு வரையறையை இயற்றுவது யார்? பாலின உறுப்புகளை தவிர மற்ற எவற்றில் இருவர் வேறுபட்டவர்கள். பெண்ணுக்கும் அதே உணர்ச்சிகள் உண்டு, ஆணை விட உணர்ச்சி அதிகம் உண்டு. பாடல் கூட பாடியிருக்காங்களே, அட ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம், அவள் வருவாளே. தேவைகள் அதிகம் உண்டு, மன உணர்வுகள் அதிகம் உண்டு, அறிவு வயப்படக்கூடியவள், படைப்பின் முதன்மையானவள், அதிகமான விஷயங்களை ஜீரணிக்க செரிமானம் செய்யக்கூடியவள், ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள், பலவற்றை சிந்திக்கக்கூடியவர்கள். எதில் அவர்கள் ஒடுங்கினார்கள்? எதில் ஆண் முதன்மையானான்? நமக்கும் வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம கணவன் மனைவி உறவில், நம்ம வாழ்க்கை முறையில், மனதில் ஆணாதிக்க சிந்தனை இருந்தால் முதல்ல அதை ஒப்படைக்கணும். இறைமைக்கு அதை ஒப்படைக்கணும். ஒரு ஆண் தன்னுடைய ஆணாதிக்க சிந்தனையை இறைமைக்கு ஒப்படைத்து தன்னிலுள்ள பெண்மைக்கு இடம் கொடுத்து தன்னை பெண்மையாக உணர்ந்து பெண்மையை போற்றும் தன்மைக்கு வராவிட்டால் அந்த ஆணுடைய ஆண்மை முழுமையான ஆண்மை கிடையாது. அது பேராண்மை கிடையாது. எங்கே என் மனைவி என்னை மீறி விடுவாளோ, எங்கே என் மனைவி என்னை விட சிறந்தவளாகி விடுவாளோ, எங்கே என் மனைவி அதிகாரம் பெற்று விடுவாளோ, எங்கே என் மனைவி அதிக ஆற்றலுடையவள் ஆகி விடுவாளோ, நான் எங்கே டம்மியாகி விடுவேனோ, நான் எங்கே குறைந்து விடுவேனோ என்கிற பயத்தில் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அதிகாரம் செய்தலும் நான் தான் ஆண் என்கிற திமிரும் இருந்து கொண்டிருந்தால், அதிலிருந்து என்ன வெளிப்பட்டாலும் குடும்பம் விளங்காது, நாடும் விளங்காது. பெண்மை மதிக்கப்பட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும், பெண்மை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். முதன்மைப்படுத்துறது நான் தூக்கி அதை முதன்மை வைக்கிறது கிடையாது. அது ஏற்கனவே முதன்மையாகத்தான் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் முதன்மை இல்லை, நான் அடங்க வேண்டியவன், ஆண் அடங்கி இருக்க வேண்டியவன். பெண் தான் ஆடணும், பெண் தான் ஆற்றல், பெண் தான் சக்தி, பெண் தான் இறைமையின் நேரடி வெளிப்பாடு. பெண்ணிலிருந்து தான் நான் வந்தான். பெண் தான் முதன்மை படைப்பு. வெறும் பைபிளை மட்டும் படிச்சுட்டு ஆணை தான் கடவுள் முதல்ல படைச்சார் நினைச்சுக்க கூடாது. அது ஆணாதிக்க சிந்தனையை ஓங்கி இருந்த காலத்தில் ஆணாதிக்க சிந்தனையிலேயே வளர்ந்த சமூகத்தில் இருந்த ஒருவன் அதை எழுதியிருக்கிறான். ஆகவே அவன் கோணம் அப்படிதான் இருக்கும், அவன் பார்வை அப்படிதான் இருக்கும். அவனிலிருந்து வெளிப்படுவது அவ்வாறு தான் வெளிப்படும். நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி வரும், கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனி வரும். அதுபோல ஆணாதிக்க சிந்தனையில் இருந்தவன் ஆணைத்தான் முதன்மைப்படுத்தி எழுதுவான், பெண்ணாதிக்க சிந்தனையில் இருந்தவன் பெண்ணைத்தான் முதன்மைப்படுத்தி எழுதுவான். ஆக இங்க பெண் ஆதிக்க சிந்தனை அல்ல, உண்மையிலேயே பெண் முதன்மை, அவ்வளவுதான். அதான் இயற்கை. அதுக்கு நீங்க தமிழ் படிக்கணும். தமிழ் தான் உலகத்தினுடைய முதன்மை மொழி, மூத்த மொழி எனும் போது தமிழ் மனிதன் தான் உலகத்தில் முதல் மனிதன் போது ஒரு குமுகம், ஒரு கூட்டம், ஒரு மனித கூட்டம் தன்னுடைய வாழ்வியல் முறையில் எவ்வாறு இருந்தது என்கிற அந்த ஒழுக்கத்தை படிக்க வேண்டும் என்றால் அதை இந்த மொழியில் தான் படிக்க வேண்டும். எபிரேய மொழியில் போய் படிச்சா புரியாது. இரண்டாவது காலத்தால் ரொம்ப பிந்தியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள், மோசே, எபிரேய மொழி, இஸ்ரேல் இனம் காலத்தால் பிந்திய ஒரு இனம்.
இஸ்ரேலினம் ஒரு நாடா உருவேற்படுவதற்கு முன்பதாகவே மோசையினுடைய இந்த தோரா என்கிற இந்த 5 நூல்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம் என்கிற இந்த 5 நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே, இந்த சீனாய் மலையிலே இந்த சட்டத்திட்டங்கள் தொகுக்கப்படுவதற்கு முன்னதாகவே வளர்ச்சி பெற்ற நாடாக எகிப்து நாடு இருந்தது, மெசொப்பொத்தேமியா நாடு இருந்தது, சுமேரிய நாகரிகம் இருந்தது, சிந்துவெளி நாகரிகம் இருந்தது. அதற்கு முன்பதாகவே குமரிக்கண்ட நாகரிகம் இருந்திருக்கிறது. அவ்வளவு தொன்மையானவன் தமிழன், அவ்வளவு தொன்மையான மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆக உண்மையான வரலாற்றை அங்கிருந்து படிக்க வேண்டும். அங்கிருந்து துவங்கினால்தான் நமக்கு அந்த சாரம் தெளிவாக புரியும். இடையிலே ஆணாதிக்க காலத்தில் ஆணாதிக்கும் எழுச்சி பெற்ற பிறகு, அறிவு ஆணவத்தின் அறிவில் மனிதன் வீழ்ந்த பிறகு எழுதப்பட்ட நூல்களில் இருந்து எடுத்துக்கொண்டு ஆடுவோமானால் நாம் தவறான வழியில் தான் வழிநடத்தப்படுவோம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இவ்வளவு ஆணாதிக்க சிந்தனையில் ஆடுவதற்கு காரணம், அவர்கள் பைபிளை மட்டுமே படிக்கிறார்கள். பைபிளுக்கு முற்பட்ட நூல்களையோ, பைபிளுக்கு முற்பட்ட வரலாற்றையோ, பைபிளுக்கு முற்பட்ட உலக போக்கினையோ அறிந்திருக்கவே இல்லை. அதனால்தான் பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில குருமார்கள் எல்லாம், பங்கு தந்தைகள் எல்லாம் ஆண்கள் தான். அதுவும் திருமணம் செய்துக்க கூடாது. ஏன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டா தீட்டு. பைபிள் முடியும் போதே எப்படி முடியுது பாருங்களா. பரலோகத்தில் கரை திரை அற்றவர்கள், கொஞ்சம் யோசிங்க, பரலோகத்தில் கரை திரை அற்றவர்களாக தூய்மையானவர்களாக நிறுத்தப்படுகிறவர்கள் யாருன்னு எழுதுறான். அவர்கள் பெண்களால் தீட்டுப்படாதவர்கள் எழுதுறான். எவ்வளவு கேவலமான சிந்தனை இது. நீ என்னதான் நீ பெண்களால தீட்டுப்படாம, கல்யாணம் பண்ணாம, பெண்ணை தொடாம இந்த பூமியில தூய்மையா வாழ்ந்துட்டு பரலோகத்துல போய் தூய்மையா இருந்தாலும் நீ பெண் வழியா தானே வந்திருக்கணும். பெண்ணினுடைய தூய்மை திரண்டு உருவான தூய்மை பயலா தானே இந்த பூமியில நீ வந்திருக்கணும். நீ கத்தோலிக்க திருச்சபையில ஃபாதராயிரு, நீ பிஷப்பாயிரு, நீ மாடரேட்டராயிரு, நீ போப்பாயிரு, நீ இந்து மதத்துல சங்கராச்சாரியராயிரு, இல்ல சைவ மடாதிபதியாயிரு, நீ யாரா வேணா இரு. யாரோ ஒரு பெண்ணினுடைய தூய்மை திரண்டு அந்த தூய்மையில உருவான தூய்மை பையன் தானே நீ. அப்படி பெண்ணின் தூய்மை திரண்டு உருவாகி வந்த தூய்மை பையனுக்கு பெண்ணை இழிவுபடுத்த, பெண்ணை தொடுவது தீட்டு என்று எழுத, அப்படி பெண்ணை தொடாதவர்கள் தான் சொர்க்கத்திலே தூய்மையானவர்கள் என்று எழுதுவதற்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணாதிக்க ஆணவம் இருந்திருக்க வேண்டும். இப்படி எழுதப்பட்ட புத்தகத்தை வைத்துக் கொண்டா சமூக சீர்திருத்தம் செய்ய முடியும் நினைக்கிறீங்க? இப்படி ஆணாதிக்க சிந்தனையில் எழுதப்பட்ட சட்ட நூல்களை, இஸ்ரேல் யூதர்களின் சட்ட நூல்களை வைத்துக் கொண்டா உலகம் முழுவதிலும் அமைதியும், குடும்ப ஒற்றுமையும், சமாதானத்தையும், கணவன் மனைவி சிக்கலையும் தீர்த்து விட முடியும் நினைக்கிறீங்க? இயேசுவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. இயேசுவும் அவர் காலத்தின் அறிவுக்கு உட்பட்டவராக இருந்திருக்கிறார். அவரும் ஆணாதிக்க சிந்தனைக்கு உட்பட்டவராக இருந்திருக்கிறார். அவரும் அந்த ஆணாதிக்க சிந்தனை உட்பட்ட நிலை இருந்தால்தான் அந்த கூற்றிலிருந்து இன்னொரு கட்டம். அவ 10 காரணத்தினால நீ தலைநாள் இருந்தா இவர் 9 தள்ளி இந்த 1 மட்டும் வச்சுக்கோன்னு சொல்றாரே தவிர, முதன்மையா பெண்ணை தள்ளுவதற்கு நீ யாரா? உரிமை உனக்கு யார் கொடுத்தது? அவ உன்னை சேர்த்துக்கிறதும் வைக்கிறதும் உரிமை அதிகாரம் அவ கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்வதற்கான சிந்தை வளர்ச்சி அங்கு இல்லை. உரிமை யாருடையது? ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெண்ணுக்குரியது. ஒரு ஆணை வைத்துக் கொள்ள வேண்டுமா, தள்ள வேண்டுமா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் பெண்ணுடையது. எவ்வளவு ஆணாதிக்கம்! காரணம் பாருங்க, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய. ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு பெண், அந்த மனைவி வேசித்தனம் செய்கிறாள், அதாவது இன்னொரு ஆணோடு அவள் புணர்ச்சி செய்கிறாள் என்றால் அவள் மட்டும்தான் அதற்கு பொறுப்பா? அது திமிரா? திமிர்த்தனத்தினால் வேண்டுமென்றே அவள் இன்னொரு ஆணை தேடுகிறாளா? அப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்டவளாகத்தான் எல்லா பெண்களும் பூமியில் இருக்கிறார்களா? உண்மை நிலவரம் என்ன? இந்த ஆணுடைய பொறுப்பு என்ன? ஆணுடைய வேலை என்ன? ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஆண் தன்னுடைய கடமை எவ்வாறு ஆற்றுகிறான்? ஆண் அந்த பெண்ணுடைய தேவையை எவ்வாறு நிறைவு செய்கிறான்? ஆண் உண்மையிலேயே உடலுறவு, பாலுறவு என்பதை எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கிறான்?
அதிலே அந்த பெண்ணினுடைய உணர்ச்சிகளை புரிந்து அவன் எவ்வாறு செயல்படுகிறான், அவனுடைய பங்கு என்ன? அவன் கற்றவனா, அவன் அறிந்தவனா, இதை சரியாக நிறைவேற்றுகிறவனா? அப்படி இருந்தும் அதையெல்லாம் தாண்டித்தான் அந்த பெண் போகிறாளா? அதற்கான காரணத்தை தீர்மானிப்பது யார்? வெறும் வேசுத்தனம் செஞ்சுட்டா, நான் பார்த்துட்டேன், ஆகவே தள்ளுறதுக்கு சரின்னு சொல்றதும் சரியா? அதில் ஆணுக்கு பங்கு இல்லையா? ஆண்கள் எல்லாம் சரியானவர்களா? ஆண்கள் எல்லாம் நிறைவானவர்களா? ஆண்கள் எல்லாம் மனைவியை மகிழ்ச்சியாக, திருப்தியாக, சுகமாக, தேவையான அளவுக்கு அவர்களுக்கு பால் இன்பம் அளித்து வாழ்விக்கிறவர்களா? இன்றைய நிலவரத்தை நீங்க பாருங்க. கல்யாணம் பண்ணியிருக்கிற 199 பேருக்கு பாலுறவு பற்றி எந்த அறிவுமே கிடையாது. செக்ஸ்னா என்னன்னே தெரியாது. அதை ஆழமா படிக்கிறதும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதற்கு உகந்த விதத்தில் தன்னையும் தன் உடலையும் தயார்படுத்தி வைத்துக் கொள்வதும் கிடையாது. தன்னுடைய மனைவிக்கு 100% அல்ல, 50%, 10% கூட இன்பம் அளிக்காதவர்கள் தான் இன்றைக்கு ஆண்களாக இருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பழியை எப்படி அவர்கள் மீது சுமத்த முடியும்? குற்றத்தை அவர்கள் மீது எப்படி நாம் போட முடியும்? அவள் அல்லவா, நீ லாய்க்கில்லாதவன், நீ வேலைக்காகாதவன், நீ வெட்டி பையன், உன்னால் என்னை இன்புறுத்த முடியல, என்னை வாழ வைக்க முடியல, எனக்கு தேவையானதை கொடுக்க முடியல, உன்னை வச்சுக்க முடியாதுன்னு தள்ளுற அதிகாரம் அவங்களுக்கு தானே இருக்குது. அப்படி தள்ளிடுவாளோன்ற பயத்துல தான் இன்னைக்கும் ஆணாதிக்கத்தை கையில வச்சுருக்கிறோம் நாம. ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தெரியல, நம்ம எவ்வளவு டம்மின்னு. உண்மையிலே ஒரு ஆணுக்கு தெரியும் தான் எவ்வளவு டம்மின்னு. அதை அப்படியே மழுப்புறதுக்கும் பூசுறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு தான் மீசையை முறுக்கிறது, அதட்டுறது, அதிகாரம் பண்றது, சண்டை பிடிக்கிறது, வெளியே துரத்துறது, டைவர்ஸ் பண்ணிடுவன்றது, இந்த காரணம் அந்த காரணம் சொல்றது, எல்லா தம்பட்டமும் எதுக்கு அடிக்கிறது? அந்த ஒற்றை குற்றத்தை மறைப்பதற்கு தான், அந்த ஒற்றை இயலாமையை மறைப்பதற்கு தான். அதான் சொல்வாங்க, எந்த ஆணுடைய பாலுறுப்பு ஆணுறுப்பு சரியா வேலையில சரியா நிமிர்ந்து நிக்கலையோ அவன் தான் பெரிய மீசை வச்சு முறுக்கி நிற்பான்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த ஆணுடைய பாலுறுப்பு ஆணுறுப்பு சரியா நிமிர்ந்து நிக்கலையோ அவன் தான் பெரிய மீசை வச்சு முறுக்கி நிற்பான்னுவாங்க. அதனால தான் மீசை முறுக்கிறவங்களாம் ஆம்பளையான்னு கேட்டாங்க. முகத்தில் மீசை முளைச்சிட்டா நமக்கு என்ன கொம்பு முளைச்சதுன்னு அர்த்தமா? அவ்வளவு திமிர் வரலாமா? இவ்வளவு எழுத்துக்களை எழுதலாமா? இவ்வளவு பெண்ணடிமைத்தனம் செய்யலாமா? ஆண் என்கிற ஆணவமும் ஆண் என்கிற திமிரும் ஆண் என்கிற அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நான் ஆண்டவனை ஆராதிக்கிறேன்றது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய மாய்மாலம். ஆண்மை செருக்கையே நீ இழக்கலையே, ஆண்மைங்கிற உண்மை தன்மையே நீ இன்னும் உணரலையே. ஆண்மை என்பது அடிப்பணிந்திருப்பது, ஆண்மை என்பது அடக்கமாய் இருப்பது, ஆண்மை என்பது பெண்ணுக்கு சேவை செய்வது, ஆண்மை என்பது பெண்மையை போற்றுவது, ஆண்மை என்பது பெண்மையின் முதன்மையை ஒத்துக்கொள்வது, ஆண்மை என்பது பெண்மைக்கு துணையாக இருப்பது, இணையாக இருப்பது, சேவகனாக காவலனாக இருப்பது, அவளுடைய வழிநடத்துதலுக்கு வணங்கி செல்வது. இதுதான் உண்மையான ஆண்மை, இதுதான் உண்மையான பேராண்மை. பெண்ணை இழிவுபடுத்துவது அல்ல. இப்படி பேசினா இவர் ஃபெமினிசம் பேசுறாரு. நீங்க எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு மட்டம் தட்டி இருந்தா, எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்திருந்தா, எவ்வளவு ஆணாதிக்க சிந்தனைகள் பெண்களை ஒடுக்கி முடக்கி இருந்தால் ஒரு ஒரு பெண்ணியம் ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய தேவை அவங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவங்க ஒரு பைபிளே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆதியிலே தேவன் இடத்துல தேவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாள். நீங்க தந்தையேன்னு கூப்பிட்டா அவங்க தாயேன்னு கூப்பிடுறாங்க. இதுனா போட்டி போறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆணும் பெண்ணும் போட்டி போறதுக்கு வந்திருக்கிறோம். போட்டி போட்டாவா குடும்பம் நடக்கும், போட்டி போட்டாவா இருவர் இணைந்திருக்க முடியும். யார் யாரோடு வாழ்வது என்பது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கும் உரிமை அவர்கள் கையில் இருக்கிறது. முதன்மையா இந்த வேத புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த பின்னணி ஆணாதிக்க பின்னணி. ஆகவே ஆண் பெண் பிரச்சனைக்கு மோசையால் முழு தீர்வு கொடுக்க முடியாது.
இயேசுவின் காலத்தில் இன்னும் அதிகமாகத்தான் அது வளர்ந்திருந்ததே தவிர அது குறைந்த பாடு இல்லை. பெண்கள் ஆலயங்களில், தொழுகை தலங்களிலேயே அனுமதிக்கப்படாத ஒரு கூட்டத்தில் தான் இயேசு வாழ்ந்தார். அந்த கூட்டத்திற்கு தான் இயேசு பேசுகிறார். அந்த கூட்டத்தின் ஆண்களின் கேள்விகளுக்குத்தான் இந்த பதில்கள் வழங்கப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதிகமாக ஆண்கள் தான் இருந்தார்கள், ஆண்கள் தான் சீடர்கள் இருந்தார்கள். இதற்கு பதில் சொல்கிற இயேசுவும் ஒரு ஆண் தான். அவருடைய கோணத்திலிருந்து எப்படி ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும்? இன்னொன்று, இயேசு திருமணம் செய்தவரா? இயேசு ஒரு பெண்ணோடு உறவாடியவரா? அவர் பாலின்பம் அனுபவித்தவரா? அந்த சிக்கல்களை உள்வாங்கியவரா? நமக்கு தெரியாது. அதை பற்றிய உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன நான் சொல்ல முடியும்? எனக்கு இதில் அனுபவம் இல்லை, அதனால் இதை பற்றி எந்த கருத்தும் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். நீங்கள் அப்படி சொல்ல முடியும். ஒருவேளை இயேசுவை நீங்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவராக, எல்லாவற்றையும் உள்வாங்கினவராக உணர்ந்தால் ஓகே, இதுக்கு தீர்வு சொல்றதுக்கான தகுதி, உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தா சரிதான். ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கும்போது எப்படி ஒரு திருமணம் ஆகாதவர், ஒரு பெண்ணோடு உறவாடாதவர், உடலுறவு கொள்ளாதவர் இந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும்? ஆனா பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துக்கு தீர்வு சொல்றவங்கெல்லாம் குடும்பத்துக்கு உட்படாத துறவிகளா ஓடி போன ஆளுங்களா தான் இருக்கிறாங்க. குடும்பத்தோடு கணவன் மனைவியா வாழாத மொட்டை பசங்க தான் குடும்பத்துக்கு தீர்வு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அதுதான் இன்றைய நிலவரத்தின் மிகப்பெரிய ஒரு கேடு. இது ஒரு கேடுங்க. இது ஒரு கேடு. வாழுகிற நீ, கணவன் மனைவியா வாழுகிற நீ, கல்யாணம் பண்ணாதவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டேன்னா அவன் என்ன சொல்வான்? அவனுக்கு என்ன பிரச்சனை தீர்க்க தெரியும்? அவன் என்னத்தை உள்வாங்கியிருப்பான்? என்ன சூழல் அவன் வாழ்ந்து பழகியிருப்பான்? அதையும் கொஞ்சம் சிந்திக்க வேணும்ல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லா மதங்கள்லையும், எல்லா தலைமைத்துவங்களையும், எல்லா மடங்கள்லையும், எல்லா விதமான ஆன்மீக மையங்கள்லையும் துறவின்ற வேஷத்துல தான் அத்தனை மொட்டை பையன்களும் உட்காந்துருக்கானுங்க. நான் நல்லா மதிப்பாக சொல்லணும்னு மொட்டை பையன் சொல்கிறேன், இல்லைன்னா பொட்டை பையன் சொல்லணும். சத்குரு, சாதாந்த குரு, வேதாந்த குரு, ஆதாந்த குரு, இந்த மடச்சாமியார், அந்த மடச்சாமியார், இந்த மடாதிபதி, அந்த மடாதிபதி, இந்த சங்கராச்சாரியார், அந்த சங்கராச்சாரியார், எல்லாம் மொட்டை பயில்கள். இவங்களால வழிநடத்தப்படுகிற நாடு எப்படி இருக்கும்? இவங்களால வழிநடத்தப்படுகிற வீடு எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிற பெண்ணை அடிமைப்படுத்திட்டு, வீட்டில் இருக்கிற பெண்ணை அசிங்கப்படுத்திட்டு, வீட்டில் இருக்கிற பெண்ணை ஒடுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற பெண்மையை முடக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்காத மொட்டை பையன்கிட்ட போய் முட்டி போட்டு கீழே குடிஞ்சு, சாமி எனக்கு வரங்குடு, சாமி எனக்கு வழிகாட்டு, சாமி எனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்ற. உன் சாமி வீட்லயே உன் பொண்டாட்டியா இருக்குது, உன் சாமி வீட்லயே உன் தாயா இருக்குது, உன் சாமி வீட்லயே உன் மகளா இருக்குது, உன் சாமி வீட்லயே உன் தங்கச்சியா இருக்குது. இறைமையின் நேரடி வெளிப்பாடா? ஏங்க, கடவுள் தான் படைப்பாளர். அந்த படைப்பு உன் கூட இருக்கிற ஒரு பெண்ணுடைய உடலில் நிகழ்கிறது. சரியா? போன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது நான் சொன்னேன், ஒரு வளகாப்பு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த வளகாப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், எப்போது ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிறதோ, அது அந்த பஞ்சபூத சக்திகளை இழுத்து அந்த உடல் உருவாகும் போது, அந்த பேறு காலத்தில், அந்த பிரசவ காலத்தில், அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும், அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கும் வரைக்கும், அந்த பெண் தன்னை சுற்றில ஒரு தெய்வீக அலைவரிசையை கொண்டிருப்பா. அப்படி தெய்வமாக கொண்டாடப்பட வேண்டிய பெண்மையை, தெய்வமாக போற்றப்பட வேண்டிய பெண்மையை இழிவுபடுத்திவிட்டு நாம் ஆண் பெண் சுதந்திரம், ஆண் பெண் உரிமைகள், ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்ற கருத்தெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா எங்கிருந்து வீடு விளங்க, எங்கிருந்து நாடு விளங்கும்? ஆகவே இந்த காலத்தில் நாம் உண்மையிலேயே ஒத்துக்கொள்ள வேண்டியது என்ன? ஆண் அடங்கி இருக்க வேண்டும், பெண்மை ஓங்கி இருக்க வேண்டும். பெண்மை முதன்மை, ஆண்மை அந்த முதன்மையை பின்பற்றி செல்லக்கூடியவன். ஆக அதிகாரமே இங்கு மாற்றம் பெற வேண்டும். இப்போ தள்ளுதற் சீட்டை மட்டும் கொடுத்துட்டு தள்ளலாமா, இல்லை ஒரே ஒரு காரணத்துக்காக தள்ளி விடலாமா? மோசேயினுடைய கூற்றை எடுத்துக்கலாமா, இயேசுவின் கூற்றை எடுத்துக்கலாமெல்லாம் கிடையாது. இங்க புரட்டி போடப்பட வேண்டும். தள்ளுதற் சீட்டை கொடுக்கலாம் சரி, இல்லை இந்த காரணத்துக்காக கொடுக்கலாம், அந்த காரணத்துக்கு எது வேணாலும் சரி, கொடுக்க வேண்டியது யார்? அந்த அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும்? அந்த உரிமை யாருக்கு வழங்கப்பட வேண்டும்? அந்த உண்மையிலேயே அந்த உரிமை யாருடையது? ஆணுடையதா பெண்ணுடையதா?
இந்த காலத்தில் இன்னொரு சிக்கல் இருக்கு. இந்த வேதங்கள், இந்த மதங்கள் ஆண்களை மட்டும் சிறைப்படுத்தவில்லை, ஆண்கள் சிந்தனை மட்டும் கெடுக்கவில்லை, ஆண்கள் அறிவை மட்டும் மழுங்க செய்யவில்லை. அது முழுமையாக பெண்களை மழுங்க செய்திருக்கிறது, பெண்களை சிறைப்படுத்தி இருக்கிறது, பெண்களை வசப்படுத்தி இருக்கிறது, பெண்களுடைய அறிவு வளர்ச்சியை முழுமையாக கெடுத்து போட்டிருக்கிறது. ஆனால் தான் இன்னைக்கு இன்றைய காலத்தினுடைய பொருத்தமான பழமொழியை என்ன மாறி போச்சுன்னா, பெண்ணுக்கு கொடுக்கிற சுதந்திரம் பேய்க்கு கொடுக்கிற சுதந்திரம் மாறி போச்சு. ஏன்னா அவளை அவ்வளவு அடிமைப்படுத்தி வசப்படுத்தி இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அவளுடைய உரிமையை பறித்து அவளை மத வழிப்படுத்தி வேத கருத்துக்களை உள்ளங்களிலே புகுத்தி இப்படி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்தா அது பேயாட்டம் தான் ஆடும். முதலில் பெண்கள் தங்களுடைய உண்மையான சொரூபம், உண்மையான நிலை, உண்மையான தன்மை, தங்களுடைய அசல் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கடவுளின் பிரதிநிதித்துவத்தை உடையவர்கள், படைப்பாற்றல் சக்தி அவர்கள். அவர்கள்தான் இந்த சமூகத்தை வழிநடத்த தகுதியானவர்கள், வீட்டை வழிநடத்த தகுதியானவர்கள், நாட்டை ஆள தகுதியானவர்கள், ஒரு குமுகத்தை கட்டியாண்டு நெறிப்படுத்த தகுதியானவர்கள். ஆகவே தான் தமிழில் மதங்கள், தமிழர்களுக்குன்னு எந்த மதமும் இல்லை, எந்த சாதி இல்லை, இருப்பினும் மதங்கள்லாம் இந்த தமிழின ஒற்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் சங்க காலத்திலெல்லாம் பெண்பால் புலவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்திருக்கிறார்கள். பெண்கள் தத்துவங்களை எழுதியிருக்கிறார்கள், இலக்கியங்களை வகுத்திருக்கிறார்கள், ஆன்மீக நெறிகளை காட்டியிருக்கிறார்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஔவையார் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக, தத்துவார்த்த அறிஞராக, எவ்வளவு பேருண்மைகளை எளிய முறையில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நம்மளா திருக்குறளை பாராட்டிட்டு இருக்கிறோம். திருக்குறளுக்கு இணையாக ஔவையாருடைய ஆத்திச்சூடியும் மற்ற அவருடைய பாடல்களும் எவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி வைத்து எவ்வளவு உண்மைகளை எளிமையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு அவர்கள் சுதந்திரப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பெண்மை அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சபையில பெண்கள் பேசாத, நீ நான் பொம்பளை தானே, சும்மா அப்படி ஓரமா உட்காரு, நான் சொல்றத கேளு, நீ நான் 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது நீ பேசுற என்கிற நிலை இருந்தால் என்ன விதமான குடும்பம் நடக்கும்? இதுல ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதாக தேவை ஏற்பட்டாலும் அதை யார் அறிவார்ந்த நிலையில் தீர்மானிப்பது? அந்த தீர்மானம் இருவருக்கும் எப்படி நன்மையாக அமையும்? அதற்கு பிறகு தொடர்கிற அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இன்பமாக சுதந்திரமாக இருக்கும்? ஆக அடித்தளத்தை முதலில் சரி செய்ய வேண்டும், அடிப்படை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். முதன்மையாக குடும்பமானாலும் சரி, நாடானாலும் சரி, சமூகமானாலும் சரி, உரிமையை யாருக்கு உரியதோ அவர்கள் கையில் இருக்க வேண்டும். யார் முதன்மையோ அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்கள் அடங்கியே தீர வேண்டும், ஆண்கள் அடங்கியே தீர வேண்டும். வீட்டை கெடுத்தது போதும், நாட்டை கெடுத்தது போதும், சூழலை கெடுத்தது போதும். ஆணாதிக்கம் வரும் வரைக்கும் இந்த பூமி நல்லா தான் இருந்திருக்கு. ஆணாதிக்கம் எழும் வரைக்கும் இங்க மதங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆணாதிக்கம் எழும் வரைக்கும் இங்க வேதங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆணாதிக்கம் எழும் வரைக்கும் இந்த எந்த விதமான இந்த உலகத்தினுடைய போக்கையே திசை திருப்புகிற மானுட இனம் வாழ்வதற்கே தகுதி இல்லாத நிலையை உருவாக்குகிற இந்த சீர்கேடுகள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்படின்னா பாருங்க, ஒரு வேதம் தேவைப்படல, மதம் தேவைப்படல, இப்படிப்பட்ட தேவையற்ற வீணான கருத்துக்கள் தத்துவங்கள் தேவைப்படல, இப்படிப்பட்ட ஆட்சி முறைகள் தேவைப்படல என்ற அளவுக்கு இத்தனை ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளா இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்குன்னா அது பெண் தலைமையில் இருந்ததினால் தான் அவ்வாறு இருந்திருக்கிறது. என்றைக்கு ஆண் தலைமை எழுந்ததோ, என்றைக்கு ஆணாதிக்கம் எழுந்ததோ, அன்றையில் இருந்து இந்த உலகம் கெடத் தொடங்கிவிட்டது, சீரழிய தொடங்கிவிட்டது. உண்மையிலேயே வெறும் குடும்ப சீர்திருத்தத்துக்கு மட்டும் இல்ல, முழு மனித சமுதாயத்தின் சீர்திருத்தத்துக்கே மீண்டும் பெண் வழி சமூகமாக, தாய் வழி சமூகமாக பெண்மையின் தலைமையை ஏற்று இந்த சமூகம் திருந்த வேண்டும், சீர்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஒரு இயங்கியலுக்கு, அந்த ஒரு போக்குக்கு இந்த மனித இனம் மாற்றம் பெறவில்லை என்றால், இதுவரை இந்த பூமியை கெடுத்த, அழித்த, தேவையற்ற மதங்களையும் வேதங்களையும் எழுதி மனுக்குலத்தினுடைய அறிவை கெடுத்த இந்த ஆண்கள் இன்னும் அதிகம் கெடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். அதன் போக்கை நிறுத்தவே முடியாது, அதன் அழிவை தடுக்கவே முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் மதமற்றவள், ஒவ்வொரு பெண்ணும் சாதியற்றவள், ஒவ்வொரு பெண்ணும் தெய்வத்துக்கு நிகரானவளாக இருந்து
சமூகத்தை, குடும்பத்தை வழிநடத்த தகுதியானவள். நீண்ட நெடுங்காலத்தின் ஒடுக்கம் அவர்களையும் திசை திருப்பி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களும் தங்களை சீர்படுத்திக் கொண்டு தங்கள் ஆதி நிலைமைக்கு அவர்கள் எழும்போது குடும்பம், சமூகம், நாடு அனைத்தும் சீர்படும், மனுக்குலமே வாழும். ஆக தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்கிற மோசேயின் கருத்து, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேறு எதற்காகவும் தள்ளக்கூடாது என்கிற இயேசுவின் கருத்து, அவற்றையெல்லாம் கடந்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனைவியை தள்ளுவதை, கணவன் தள்ளுவதை பற்றிய பிரச்சனையை பேசக்கூடாது. கணவனை மனைவி தள்ளுவதை பற்றிய நிலையை பேசும்படியான அளவிற்கு பெண்மை முதன்மைப்படுத்தப்பட்டால் தான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஆணாதிக்க சிந்தனைக்கு முடிவு எழுத வேண்டிய காலத்தில் வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் முற்போக்கு தான், இன்றைக்கு பிற்போக்கு. பிரசங்கியினுடைய நூலிலே சாலமோன் குறிப்பிட்டது போல, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, எரிய ஒரு காலம் உண்டு, பொறுக்கி எடுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு என்றபடி ஆணாதிக்கத்துக்கும் ஒரு காலம் எழுந்தது. அதற்கும் ஒரு காலம் முடிவுக்கும், அதன் முடிவுக்கும் ஒரு காலம் வந்துவிட்டது. அது முடிந்து பெண்மை தன்னுடைய இயல்பில், தன்னுடைய படைப்பு இலக்கணத்தில், தன்னுடைய இறைத்துவத்தில் பெண்மை சரியாக, நிலையாக, தெய்வீகமாக எழுந்தாலே அனைத்தும் சீர்படும். அவளுக்கு முடியும். இயலாத கணவனை கூட வசப்படுத்தி சரிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய சக்தி படைத்தவள், ஆற்றல் படைத்தவள் அவள். ஆற்றல் படைத்தவள் அவள். அவளால் முடியும். ஒரு 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 பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது எளிது என்றும் கடினம் என்றும் நாம் வரையறுப்பதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. அதை அவள் மட்டுமே அறிவாள். அப்படிப்பட்ட ஆற்றல் உடைய அவள் தான் பெற்றெடுத்த எந்த ஒரு ஆணையும் தன்வயப்படுத்தி அவனுடைய இயலாமையை மாற்றம் செய்து ஆற்றல் படுத்தி வாழ வைக்க வல்லவளாக இருக்கிறாள். ஆகவே ஆண்கள் முழு ஒப்படைப்பு செய்ய வேண்டும். பெண்மைக்கு ஆண்மை ஒப்படைப்பு செய்வதில்தான் இறைமையின் நிறைவை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் ஆழமாக உள்வாங்க வேண்டும். புரிஞ்சுக்கோங்க. இதோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நாம் தொடரலாம், சிந்திக்கலாம். நன்றி. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.